பேரவைத் தலைவர் அவர்களே, புதிய மோட்டார் வாங்குவதற்காக 30 கோடி என்று சொல்லி 30 லட்சம் ரூபாயில் அதை செலவு அவர் இருக்கையில இருக்க மாற்றி அமைதியா இருக்க இருக்கையில இருக்க மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கோவையிலே உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி. 69.32 கோடி மதிப்பீட்டில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு நாள் ஒன்றுக்கு நபர் ஒருவருக்கு ஊராட்சியில் உள்ள குடியிருப்புக்கு 55 லட்சம் வீதம் கொடுக்கப்படும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 3 திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். புதிய பகுதியிலே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோட்டூர், வேட்டைக்காரம்புதூர், உடையகுளம் ஆகிய பேரூராட்சிகள் மற்றும் ஆனமலை ஊராட்சி ஒன்றிய கூட்டு குடிநீர் திட்டம் மேம்படுத்தவும், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சி வடக்கு, பொள்ளாச்சி தெற்கு மற்றும் கிணத்துக்கடவு ஊராட்சி ஒன்றியங்களில் இருக்கும் கூட்டு குடிநீர் திட்டம் மேம்படுத்தவும், மேலும் 25-26 ஆண்டு நிதிநிலை பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிதிநிலை அறிக்கையின் போது பராமரிப்பில் உள்ள 102 குடிநீர் திட்டங்கள் 675 கோடியில் மறுசீரமைப்பு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டு, கோயம்புத்தூர் மாவட்டம் பில்லூர் 1 கூட்டு குடிநீர் திட்டத்தில் குடிநீர் குழாய்கள் வழித்தடத்தில் உள்ள பழைய ஏசி குழாய்களை டிஐ குழாய்களாக மாற்றி வடிவமைக்கப்பட்டு அளவு குடிநீர் வழங்குவதற்கு 3 திட்ட மதிப்பீடுகள் 20 கோடி மதிப்பீட்டில் மேற்பட உள்ளன. மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொன்னபோது இந்த புதிதாக கட்டப்பட்ட 3 மேல்நிலை நீர்த்தேக்க 4 மீன் நேர்த்திக்க தொட்டி, சம்போன்னு சொல்லியிருக்கீங்க, கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி 3க்குமே கேள்வி நேற்று அதிகாரிகளை அழைத்து இந்த போய் பார்க்க சொல்லி காலையிலே அறிக்கை வாங்கிவிட்டேன். மோட்டார்கள் மிகவும் பலதாக இருக்கிறது, அதை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று அதற்காக 30 கோடி ரூபாய் இப்போது ஒதுக்கப்பட்டு உடனடியாக புதிய மோட்டார்கள் பொருத்துகிற பணி ஒரு வாரத்தில் முடிந்து அந்த எல்லா குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலும் குடிநீர் ஏற்றப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பொள்ளாச்சி வி. ஜெயராமன். புதிதாக மோட்டார்கள் வாங்கி பொருத்தப்படும் என்று அறிவித்த மாண்புமிகு அமைச்சருடைய நல்லுள்ளத்துக்கு நன்றி. என்னுடைய பணிவான வேண்டுகோள், 555 கிராமங்களுக்கும் சேர்ந்து மேற்பார்வையிடுவதற்கு ஒரே ஒரு ஏஇதான் இருக்காரு. அவருடைய வாகனமும் ரொம்ப பழுதானது. போதுமான வாகனங்களை நியமித்து கூட ஏற்பாடு செய்து நல்ல முறையில அந்த குடிநீர் திட்டத்தை மேற்பார்வையிட்டு, எல்லா வெய்ய காலம் போரெல்லாம் தண்ணி கீழே போயிடுச்சு. போர்வெல் வாட்டர் மக்கள் குடிப்பதனால் நோய் நொடி வருகிறது. எனவே தயவு செய்து அமைச்சர்கள் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வடக்கு ஊராட்சி ஒன்றியம் தாளக்கரை ஊராட்சியில் புதிய காலனிக்கு 9.70 கோடி திட்டம் துவங்கப்படும் என்று உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் மூலம் நான் கேட்டதற்கு 29/8/2023 அறிவிப்பு கூட அமைச்சருடைய பதிலுரையில் அறிவிப்பு கொடுத்திருக்கிறீர்கள். அந்த திட்டத்தையும் உடனடியாக நிறைவேற்றி கொடுத்து அனைத்து கிராமங்களுக்கும் போதுமான தண்ணீர் வசதி ஏற்பாடு செய்து கொடுத்தால் மிகுந்த நன்றியுடையவர்களாக பொள்ளாச்சி சுற்று வட்டார மக்கள் அனைவரும் இருப்பார்கள். மாண்புமிகு அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, புதிய மோட்டார் வாங்குவதற்காக 30 கோடி என்று சொல்லி 30 லட்சம் ரூபாயில் அதை செலவு அவர் இருக்கையில இருக்க மாற்றி அமைதியா இருக்க இருக்கையில இருக்க. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கோவையில வருகிற போது கோவை மேடையிலேயே தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலமாக மறுசீரமைப்பு பணிகளுக்கும் புதிய திட்டங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த ஆண்டு விரைவாக அந்த பணி எடுத்து தொடங்கப்படும். ஏற்கனவே இருக்கிற மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலே ஒரு வார காலத்தில் குடிநீர் ஏற்றுவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி.